பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி. நான் உங்கள் பிருந்தாவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லெசன் 4 பார்ட் 9 பற்றி பார்க்க போகிறோம். லெசன் 4 பார்ட் 1லேருந்து பார்ட் 8 வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனில் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், பலம் மற்றும் பலவீனம், சக்தி और கம்ஜோரி, இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரென்த் பலம் அல்லது வலிமை, அதை ஹிந்தியில் சக்தி சக்தி. வீக்னஸ் பலவீனம், கம்ஜோரி கம்ஜோரி. பலம் மற்றும் பலவீனம் இதை பன்மையில் சொல்கிறதா இருந்தால் சக்தியாங் சக்தியாங், கம்ஜோரியாங் கம்ஜோரியாங். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன? இதை நாம் ஒருத்தங்க கிட்ட கேள்வி கேட்பதா இருந்தால் ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஆப்கி சக்தியாं और कमजोरियां क्या है? आपकी शक्तियां और कमजोरियां क्या है? அப்படின்னா உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன என்று பொருள். முதலாவது, நம்முடைய பலம் என்ன என்று தெளிவாக பார்ப்போம். சக்தியாं சக்தியாं. இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்க. ஐ ஆம் எ ஹார்ட் ஒர்க்கர், நான் ஒரு கடின உழைப்பாளி. இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா, மே ஏக் மெஹனத்தி ஹூ, மே ஏக் மெஹனத்தி ஹூ, மே ஏக் மெஹனத்தி ஹூ அப்படின்னா நான் ஒரு கடின உழைப்பாளி என்று பொருள். இதில் மெஹனத்தி அப்படின்னா கடின உழைப்பாளி என்று பொருள். இதை வைத்து சிறு உதாரணங்களுடன் பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனை பாருங்க, இதில் நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். முதல் பாயிண்ட்டை பாருங்க. மே ஏக் மெஹனத்தி ஆத்மி ஹூ, மே ஏக் மெஹனத்தி ஆத்மி ஹூ. இதில் ஆத்மி அப்படிங்கிறது ஒரு ஆண் பாலை குறிக்கும், ஒரு ஆணை குறிக்கும். அதனால் ஆண் நம்பராக இருந்தால் இந்த சென்டென்ஸை பயன்படுத்திக்கோங்க. மே ஏக் மெஹனத்தி ஆத்மி ஹூ. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. மே ஏக் மெஹனத்தி இன்சான் ஹூ, மே ஏக் மெஹனத்தி இன்சான் ஹூ. இன்சான் அப்படின்னா நபர் என்று பொருள். ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இருபாலரும் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தலாம். மே ஏக் மெஹனத்தி இன்சான் ஹூ. மூன்றாவது பாயிண்ட் பாருங்க. மே ஏக் மெஹனத்தி லடுக்கா ஹூ, மே ஏக் மெஹனத்தி லடுக்கா ஹூ. இது ஒரு ஆண் மட்டும் இந்த சென்டென்ஸை பயன்படுத்திக்கோங்க. லடுக்கா அப்படின்னா ஆண் பாலை குறிக்கும். மே ஏக் மெஹனத்தி லடுக்கா ஹூ. நான்காவது பாயிண்ட் பாருங்க. மே ஏக் மெஹனத்தி லடுக்கி ஹூ, மே ஏக் மெஹனத்தி லடுக்கி ஹூ. இது பெண் பாலை குறிக்கும். பெண் நபர் இந்த வாக்கியத்தை பயன்படுத்திக்கோங்க. மே ஏக் மெஹனத்தி லடுக்கி ஹூ. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஆம் அன் ஹானஸ்ட் பர்சன், நான் ஒரு நேர்மையானவன். இதை ஹிந்தியில் மே ஏக் ईमानदार हूँ, मैं एक ईमानदार हूँ, मैं एक ईमानदार हूँ அப்படின்னா நான் ஒரு நேர்மையானவன் என்று பொருள். இமான்தார் அப்படின்னா நேர்மையானவர் என்று பொருள். இதை வைத்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளுடன் பார்ப்போம். முதலாவது பாயிண்ட் பாருங்க. மே ஏக் ईमानदार ஆத்மி ஹூ. இது ஒரு ஆண் நபர் சொல்றதா இருந்தால் இந்த வாக்கியத்தை பயன்படுத்துங்க. மே ஏக் ईमानदार ஆத்மி ஹூ, மே ஏக் ईमानदार ஆத்மி ஹூ. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. மே ஏக் ईमानदार இன்சான் ஹூ, மே ஏக் ईमानदार இன்சான் ஹூ. இன்சான்னா நபர். ஆண்பால் பெண்பால் இரு நபரும் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தலாம். மூணாவது பாயிண்ட் பாருங்க. மே ஏக் ईमानदार லடுக்கா ஹூ. இதை ஒரு ஆண் நபர் பேசலாம். மே ஏக் ईमानदार லடுக்கா ஹூ. நாலாவது பாயிண்ட் பாருங்க. மே ஏக் ईमानदार லடுக்கி ஹூ, மே ஏக் ईमानदार லடுக்கி ஹூ. இந்த சென்டென்ஸை ஒரு பெண் பயன்படுத்த வேண்டும். லடுக்கானா ஆணை குறிக்கும், லடுக்கி அப்படின்னா பெண்ணை குறிக்கும். நான் மிக விரைவாக கற்றுக்கொள்பவன் ஒரு ஆண் சொல்றதா இருந்தா மே பௌத் ஜல்தி சீக்னே வாலா ஹூ, மே பௌத் ஜல்தி சீக்னே வாலா ஹூ. மே பௌத் ஜல்தி சீக்னே வாலா ஹூ அப்படின்னா நான் மிக விரைவாக கற்றுக்கொள்பவன் என்று பொருள். இதே வாக்கியத்தை ஒரு பெண் சொல்றதா இருந்தா நான் மிக விரைவாக கற்றுக்கொள்பவள்
मैं बहुत जल्दी सीखने वाली हूँ मैं बहुत जल्दी सीखने वाली हूँ मैं बहुत जल्दी सीखने वाली हूँ அப்படின்னா நான் மிக விரைவாக கற்றுக்கொள்பவள் என்று பொருள். அடுத்த சென்டென்ஸை பாருங்க. ஐ ஆம் a செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன். நான் ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் நபர். சில வார்த்தைகளை ஹிந்திலையும் தமிழ்லையும் இங்கிலீஷில் தான் பயன்படுத்துகிறோம். அதனால தான் இதில் செல்ஃப் மோட்டிவேட்டட் அப்படின்னு தமிழ்லையும் ஹிந்திலையும் நான் கொடுத்துருக்கேன். இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா மே ஏக் செல்ஃப் மோட்டிவேட்டட் வியக்தி ஹூ மே ஏக் செல்ஃப் மோட்டிவேட்டட் வியக்தி ஹூ மே ஏக் செல்ஃப் மோட்டிவேட்டட் வியக்தி ஹூ. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. மே ஏக் செல்ஃப் மோட்டிவேட்டட் ஆத்மி ஹூ மே ஏக் செல்ஃப் மோட்டிவேட்டட் ஆத்மி ஹூ மே ஏக் செல்ஃப் மோட்டிவேட்டட் ஆத்மி ஹூ. இந்த இரண்டுக்குமே ஒரே பொருள் தான். இன்னும் ரெண்டு பொருள் இருக்குது. அடுத்த இமேஜை பாருங்க. இந்த வாக்கியத்திலையும் ஒரே பொருள் தான். இதில் லடுக்கா லடுக்கி அப்படின்னு கொடுத்துருக்கேன். லடுக்கான ஆண்பாலை குறிக்கும், லடுக்கி அப்படின்னா பெண்பாலை குறிக்கும். மே ஏக் செல்ஃப் மோட்டிவேட்டட் லடுக்காகும் மே ஏக் செல்ஃப் மோட்டிவேட்டட் லடுக்காகும் அப்படின்னா நான் ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் பையன் என்று பொருள். அடுத்ததை பாருங்க. மே ஏக் செல்ஃப் மோட்டிவேட்டட் லடுக்கி ஹூ மே ஏக் செல்ஃப் மோட்டிவேட்டட் லடுக்கி ஹூ அப்படின்னா நான் ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் பெண் என்று பொருள். என்னுடைய பலம் என்னுடைய பெற்றோர். मेरी शक्तियाँ मेरे माता पिता हैं मेरी शक्तियाँ मेरे माता पिता हैं मेरी शक्तियाँ मेरे माता पिता हैं அப்படின்னா என்னுடைய பலம் என்னுடைய பெற்றோர் என்று பொருள். என்னுடைய தைரியம் என்னுடைய கணவர். मेरी हिम्मत मेरे पति हैं मेरी हिम्मत मेरे पति हैं मेरी हिम्मत मेरे पति हैं அப்படின்னா என்னுடைய தைரியம் என்னுடைய கணவர் என்று பொருள். அடுத்தது நம்ம பலவீனங்கள் பற்றி பார்க்க போகிறோம். கம்ஜோரியா கம்ஜோரியா இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். நான் மிகவும் பலவீனமானவன். இதை ஹிந்தியில் மே பஹுத் கம்ஜோர் ஹூ மே பஹுத் கம்ஜோர் ஹூ மே பஹுத் கம்ஜோர் ஹூ அப்படின்னா நான் மிகவும் பலவீனமானவன் என்று பொருள். இந்த வாக்கியத்தை வைத்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளுடன் பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்க. நான் மிகவும் பலவீனமானவன் பலவீனமானவள் இருபாலருக்கும் பொருந்தும். முதலாவது பாருங்க. மே பஹுத் கம்ஜோர் ஆத்மி ஹூ மே பஹுத் கம்ஜோர் ஆத்மி ஹூ. ஆத்மி அப்படிங்கிறது ஒரு ஆண் பாலை குறிக்கும். ஒரு ஆண் பேசுகிறதா இருந்தால் இந்த வாக்கியத்தை பயன்படுத்திக்கோங்க. ரெண்டாவது வாக்கியத்தை பாருங்க. मैं बहुत कमज़ोर इंसान हूँ मैं बहुत कमज़ोर इंसान हूँ मैं बहुत कमज़ोर इंसान हूँ அப்படின்னா நான் மிகவும் பலவீனமானவர். ஆண்பால் பெண்பால் இருவரும் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தலாம். மூணாவது பாருங்க. मैं बहुत कमज़ोर लड़का हूँ இந்த லடுக்கா அப்படிங்கிறது ஆணை குறிக்கும், பையன் என்று பொருள். मैं बहुत कमज़ोर लड़का हूँ. அடுத்தது நாலாவது பாருங்க. मैं बहुत कमज़ोर लड़की हूँ இந்த லடுக்கி என்பது பெண்ணை குறிக்கும். मैं बहुत कमज़ोर लड़की हूँ. நான் அதிகமாக பேசுகிறேன். இந்த வாக்கியத்தை ஒரு ஆண் பேசுவதாக இருந்தால் பயன்படுத்த வேண்டும். என்னுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னா நான் அதிகமாக பேசுகிறது தான் என்னுடைய வீக்னஸ் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிற இடத்துல இந்த வாக்கியத்தை பயன்படுத்த வேண்டும். ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் मैं ज़्यादा बातें बहुत करता हूँ मैं ज़्यादा बातें बहुत करता हूँ அப்படின்னா நான் அதிகமாக பேசுகிறேன் என்று பொருள். கர்த்தா அப்படிங்கிறது ஒரு ஆண் பாலை குறிக்கும். இந்த இடத்துல கர்த்தி போட்டால் அது பெண் பால் ஆயிரும். இப்போ இமேஜை பாருங்கள். ஒரு சின்ன மாற்றம் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அந்த முன்னாடி உள்ள சென்டென்ஸில் கர்த்தா போட்ட இடத்துல கர்த்தி போட்டிருக்கோம். நான் அதிகமாக பேசுபவள். मैं ज़्यादा बातें बहुत करती हूँ मैं ज़्यादा बातें बहुत करती हूँ அப்படின்னா நான் அதிகமாக பேசுபவள் என்று பொருள். என்னுடைய பலவீனமே நான் அதிகமாக பேசுறது தான் அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு இந்த வாக்கியத்தை பயன்படுத்த வேண்டும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க.
மற்றவர்கள் சொல்வதை விரைவில் ஏற்றுக்கொள்கிறேன். இதை ஹிந்தியில் ஒரு ஆண் சொல்வதாக இருந்தால் மே கிசி கா பாத்தே ஜல்தி மான் லேத்தா ஹூம், மே கிசி கா பாத்தே ஜல்தி மான் லேத்தா ஹூம் அப்படின்னா மற்றவர்கள் சொல்வதை விரைவில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொருள். இதில் லேத்தா அப்படின்னு வந்திருக்க இடத்துல லேத்தி போட்டால் பெண்பால் ஆகிவிடும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. மற்றவர்கள் சொல்வதை விரைவில் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்வதாக இருந்தால் மே கிசி கா பாத்தே ஜல்தி மான் லேத்தி ஹூம், மே கிசி கா பாத்தே ஜல்தி மான் லேத்தி ஹூம் அப்படின்னா மற்றவர்கள் சொல்வதை விரைவில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொருள். அதிகமாக தூங்குவது என்னுடைய பலவீனம். இதை ஹிந்தியில் எப்படி பேசுறதுன்னா ஜாதா சோனா மேரி கம்ஜோரி ஹை, ஜாதா சோனா மேரி கம்ஜோரி ஹை, ஜாதா சோனா மேரி கம்ஜோரி ஹை அப்படின்னா அதிகமாக தூங்குவது என்னுடைய பலவீனம் என்று பொருள். மொபைல் ஃபோன் அதிகமாக பயன்படுத்துவது என்னுடைய பலவீனம். இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா ஜாதா மொபைல் ஃபோன் சலானா மேரி கம்ஜோரி ஹை, ஜாதா மொபைல் ஃபோன் சலானா மேரி கம்ஜோரி ஹை, ஜாதா மொபைல் ஃபோன் சலானா மேரி கம்ஜோரி ஹை அப்படின்னா மொபைல் ஃபோன் அதிகமாக பயன்படுத்துவது என்னுடைய பலவீனம் என்று பொருள். போதை பொருள் எடுப்பது என்னுடைய பலவீனம். நஷா லேனா மேரி கம்ஜோரி ஹை, நஷா லேனா மேரி கம்ஜோரி ஹை, நஷா லேனா மேரி கம்ஜோரி ஹை அப்படின்னா போதை பொருள் எடுப்பது என்னுடைய பலவீனம் என்று பொருள். இதுவரைக்கும் நான் கொடுத்த நோட்ஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் மிக எளிமையாக புரிந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கடைசியாக உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த கேள்வியை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் என்ன என்பதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, தன்யவாத். If you have any doubts, message us on Brindavanam Spoken Hindi WhatsApp number 809-839-0109 or Gmail us in brindavanamspokenhindi@gmail.com. Dhanyavad. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. Thanks for watching.